வணக்கங்க. நம்மில் சில பேருக்கு இந்த கடுமையான படர்தாமரை தொற்று ஏற்பட்டு பெரும் அவதிக்குள்ளாகுங்க. இந்த படர்தாமரை வந்துட்டுன்னா நமக்கு அதை சொரிஞ்சுக்கிட்டே இருக்க தோணுங்க. இதனால் நம்ம பொது வெளிகளில் அந்த மாதிரி செயல்களில் ஈடுபடும்பொழுது மற்றவங்களுக்கு முன்னாடி நம்ம தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலைக்கும் ஆளாகுங்க. இந்த படர்தாமரைக்கு நம்ம சில மருந்துகளும் க்ரீம்களும் நம்ம மாற்றி மாற்றி பயன்படுத்துவோம். அந்த மாதிரி சமயத்தில் இது தற்காலிகமாக சரியாகிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம மருந்துகளை கைவிடும் பொழுது மறுபடியும் இதோட பாதிப்பு அதிகமாகி நமக்கு நமைச்சலும் எரிச்சலும் தருங்க. இது சில நேரத்தில் சிலர் சொரிஞ்சு ரத்த காயம் கூட ஆகுங்க, புண்ணாகவும் ஆகிடும். இந்த மருந்துகள் சாப்பிட்றதுனால அந்த குணமாகும் போது என்ன ஆகும்னா பக்க விளைவுகளையும் உண்டாக்கிடுங்க. இதை இயற்கை முறையில் பக்க விளைவு இல்லாமல் நம்ம எப்படி நிரந்தரமாக இதை குணப்படுத்துறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த படர்தாமரை ஏன் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோன்னா, இது பொதுவாக இந்த சுகாதாரம் இல்லாத இந்த கழிவறைகளை பயன்படுத்துறது, சோப்புகளை பயன்படுத்துறது, சில துணிமணிகளை நம்ம சுத்தம் இல்லாமல் துவைக்கிறது, வெயிலில் முக்கியமாக சிலர் இந்த ஈரத்துணிகள் அணிகிற பழக்கம் இருக்கும், அந்த மாதிரி பிரச்சனைகளாலும் இது வளருங்க. துணிகளை நன்கு உலர்த்தி நம்ம வெயிலில் உலர்த்தி நம்ம பயன்படுத்தணும். இது எதனால் வருது அப்படின்ட்டு பார்த்துட்டோம். இனி இதை இயற்கை முறையில் நமக்கு பக்க விளைவுகள் இல்லாமல் முற்றிலும் இதை எப்படி குணப்படுத்துறது அப்படின்னு பார்க்கலாங்க. நம்ம இப்போ படத்தில் பார்த்துட்ருக்கிற இந்த செடியோட பேர் ஊசி தகரைங்க. தகரை இனத்தில் பேய் தகரை, சிறு தகரை, கருந்தகரை அப்படின்னு பல தகரை இனங்கள் இருக்குது. அதில் ஒரு வகை தான் இந்த ஊசி தகரை. இந்த ஊசி தகரையோட இலை, செடி, பூ எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம இந்த வேர்க்கடலை செடியோட அமைப்பிலே இருக்குங்க. பூக்கள் கூட ஏறக்குறைய வேர்க்கடலை செடி பூ மாதிரியே தான் இருக்கும். ஆனால் இதோட செடி உயரம் பார்த்திங்கன்னா வேர்க்கடலை செடி போல் இருக்காது, சற்று உயரமாக இருக்கும். இந்த செடியோட வளரிடம் அப்படின்னு பார்த்தோன்னா நீர்ப்பாங்கான பகுதிகளில் இருக்கும். பொதுவாக சாலை ஓரங்களில் இதை நம்ம அதிகமாக பார்க்கலாம், தரிசு நிலங்கள்லேயும் அதிகமாக பார்க்கலாங்க. இதோட வாசனைன்னு பார்த்திங்கன்னா நமக்கு கசைக்கு மோந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி கொமட்டலாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு நெடியுடைய ஒரு செடிங்க. இதை எப்படி நம்ம பயன்படுத்துறது அப்படின்னா, இந்த செடியோட ஒரு கைப்பிடி அளவு இலை எடுத்து நல்லா அலசிட்டு இதை நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா அரைச்சி எடுத்துக்கணுங்க. அதோட எலுமிச்சை சாறு தேய்ச்சி இந்த படர்தாமரை பாதிப்புள்ள பகுதிகளில் நம்ம மேல் பூச்சா பூசிட்டு வரும்பொழுது படர்தாமரை கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகி முற்றிலுமே குணமாகிடுங்க. அப்படி இல்லைன்னா இந்த செடியோட காய் இருக்குது இல்லைங்களா, அதுக்குள்ளே குட்டி குட்டி விதை இருக்குங்க, அதை சேகரித்து அதை நம்ம புளிச்ச மோர் அல்லது தயிரில் சேர்த்து நல்லா அரைச்சி அதே படர்தாமரை பாதிப்புள்ள இடங்களில் மேல் பூச்சா பூசிட்டு வரும்பொழுதும் இதே குணம் நமக்கு விரைவில் கிடைக்குங்க. அடுத்து இதோட இலைகள் மற்றும் வேரை எடுத்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அது நல்லா அரைச்சி எடுத்துக்கணுங்க. அதை நம்ம தேங்காய் எண்ணெயில் சேர்த்து அந்த தேங்காய் எண்ணெயை நம்ம மேல் பூச்சா தினமும் பூசிட்டு வரும்பொழுது இந்த படர்தாமரை கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு குணமாகுங்க. சிலருக்கு இதே பாதிப்பு சிலருக்கு தலையிலையும் இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க இந்த தேங்காய் எண்ணெயை நம்ம சேர்த்து அரைச்சி எடுக்கிறோம் இல்லையா, அதை நம்ம சேகரித்து வச்சு தினமும் அதை பயன்படுத்தும் பொழுதும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்குங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.